ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸ்டாலின் ஒரு விஷயம் சொல்றாரு, மோடி இங்க வர வர எங்களுக்கு வாக்கு அதிகரிக்கும் அப்படின்ட்டு. இப்போ மோடி உண்மையிலே வர்றது வந்து ஏடிஎம்கேக்கு ஏதோ ஒரு வகையில பலவீனமா தான் இருக்குதா? அவரும் வந்து தமிழ்நாட்டு மக்களை பத்தி, தமிழ்நாட்டு நலனை பத்தி கவலைப்படாம இந்திய திணிக்கிறது, இதெல்லாம் மக்கள் ரசிக்க மாட்டாங்க சார். நீங்க அதை ஒரு பக்கம் சேட்டை பண்ணிக்கிட்டு எனக்கு தமிழ்னா உயிர், விடிஞ்சு எந்திரிச்சா தமிழ் எழுத்துக்கள் தான் தெரியுது, ஐநா சபையில போய் நான் திருக்குறளை பேசுறேன், இதெல்லாம் மக்கள் காதுல பூ சுத்துற வேலை. அந்த தமிழ் உங்க மனசுல அவ்வளோ இடம் பிடிச்சிருந்தா திருச்சியில 3 லாங்குவேஜ்ல போடுறீங்க. ஏதோ திவாரா தவாரா ஏதோ போட்டாங்க. இந்தியில ஒரு வார்த்தை அது இருக்கட்டும் சார். அதை தமிழ் படுத்தும் போது தமிழ்ல நுழைவு வாயில் தான் எழுதணும். அதை அப்படியே கொண்டாந்து இந்தி வார்த்தை தமிழ் எழுதுறாங்க. அதுக்கு தமிழிசை ஒரு சப்பக்கட்டு சரியாக மொழிபெயர்க்க வேண்டும். அது மொழிபெயர்ப்பே இல்லையே. யாரு காதுல இந்த துரோகம் இருக்குல்ல, இந்த துரோக சிந்தனை பிஜேபிக்கு மாறாத வரை பிஜேபி தமிழ்நாட்டு மக்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த பழைய அதிமுக அப்ப அந்த பிஜேபிக்கு வாக்கு கேட்டு பிரதமர் வந்தால் எரிச்சல் தான் அதிகமாகுமே தவிர செல்வாக்கு கூடாதுங்கிற அந்த அடிப்படையில ஒண்ணு. அதேதான் ஆர்.என். ரவி போன போது நைட்டெல்லாம் தூங்கல ஸ்டாலின். ஐயோ கூப்பிட்டுக்கிட்டாளேன்னு. ஏன்னா அவர் இங்க அவ்வளவு சேட்டை பண்ணிட்டு இருந்தார். மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துறது, தமிழ்நாட்டு மக்களுடைய கலாச்சாரத்தை திருடுறது அல்லது திருத்துறது, இந்த சேட்டையெல்லாம் பண்ணாரு. அது மக்களுக்கு மேலும் ஒரு உரமாற்ற மாதிரி தான், கோபத்தை தான் அதிகரிச்சது பிஜேபியை நோக்கி. அதனாலதான் அவர் போனாருன்னு கவலைப்படுறாரு. அந்த அடிப்படையில தான் மோடி வந்தா நல்லதுன்னு சொல்றாரு தவிர நகைச்சுவை கலந்த உண்மை அதுல இருக்கு. இன்னொன்னு பொதுமக்கள் டிஸ்டர்ப் ஆகுறது ஒண்ணு. இன்னொன்னு மோடி வர்ற நேரத்துல எடப்பாடிக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்காம அவர் பேரையே சொல்லாம என்டிஏ ஆட்சின்னு சொல்றது அதிமுக. ஆமா, அதிமுக தொண்டர்கள் உற்சாகப்பட மாட்டாங்க. எந்த வகையிலையும் அது அவர்களை சந்தோஷப்படுத்தாது. எப்படி சார் அவன் வேலை செய்வான் பிஜேபிக்கு? அவன் தொகுதியில வேலை பார்த்த வச்சு தலையெழுத்து. எடப்பாடிக்கு தைரியம் இல்லைங்கிறனால என்ன இருந்தாலும் அவன் பொதுச்சியாளர், நம்ம கட்சி, அந்த உணர்வு வந்துடும். பிஜேபி 30-40 தொகுதியில் நிற்கின்னு வச்சு போற பேச்சுக்கு அங்கே அதிமுக வேலை செய்யாம பிஜேபி ஜெயிக்க முடியுமா? முடியாது. அப்புறம் என்ன தைரியத்தில் நீங்க அதிமுக பேரையே சொல்ல மாட்டீங்க, முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்ல மாட்டீங்க? எப்படி சார் அந்த கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர் வேலை செய்வான்? நகர செயலாளரோ, பேரூர் செயலாளரோ, பகுதி செயலாளரோ, வார்டு செயலாளர் எப்படி உங்களுக்கு ஓட்டு கேட்பான்? தாமரைக்கு வாக்களிச்சு யாரை முதலமைச்சர் ஆக்க போறீங்களா? அமித்ஷாவையா? அமித்ஷாவை ஆக்குங்க, சொல்லணும்ல சார். சொல்லுங்க, தைரியம் இருந்தா. நாங்கள் நயினார் நாகேந்திரனை முதலமைச்சராக்க போகிறோம், அமித்ஷா விட்டு சொல்லுங்க. அதுவும் சொல்ல மாட்டீங்க, யாருன்னு சொல்ல மாட்டீங்க. அதிமுக பொதுச்செயலாளர் இப்போ பிரச்சாரத்தை தொடங்கி 170 தொகுதி வந்துட்டாரு, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு. அது ஆன பிறகு, அவ்வளோ நடந்த பிறகு அவர் பேரை சொல்லாம அதிமுகலேருந்து ஒருவர் வருவார் அப்படிங்கிறிய எவன் சார் ரசிப்பான் அதிமுகவில்? அதனாலதான் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியானே எனக்கு புரியல. மொத்தத்துல திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தியே தீர்வது அப்படிங்கறதுலதான் பிஜேபி உறுதியா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. எடப்பாடிக்கும் பிஜேபிக்கு பிரஷர் கொடுத்து அவரை முன்னிலைப்படுத்த கெப்பாசிட்டி இல்லாம இருக்கிறாரா? நான் தான் நீங்க திருப்பி காயம்பட்ட இடத்துலயே குத்துறீங்க. அதை விடுங்க சார், அது தெரிஞ்சு போன கதை. அவர் கேள்வி கேட்கிற அளவுக்கு துணிச்சல் இல்லை, தெரிஞ்ச கதை தான். அது எதை சொல்லி மிரட்டினாங்க வச்சாங்க நமக்கு தெரியாது. அல்லது இன்னும் நாகரிகமா சொன்னா, ஒரு மத்தியில் ஆளுகிற கட்சியின் மீது எங்கள் பொதுச்செயலாளர் ஒரு மரியாதை வைத்திருக்கிறார் அப்படின்னு கூட கடந்து போங்களேன். எதுக்கு அதை போய் நோடிட்டு இருக்கீங்க? ஓகே, இப்ப பீகார்ல நிதிஷ்குமாரை வந்து சிஎம் போஸ்ட்ல இருந்து விலகினது அப்படியே அது எடப்பாடியை நோக்கி தான். அப்படிலாம் இல்லை, ஒரு எச்சரிக்கையா அதை எடுத்துக்கணுமே தவிர அங்க இருக்கிற சூழல் வேற. இப்போ கடந்த தேர்தலில் பிஜேபியை விட ஐக்கிய ஜனதா தளத்தின் நிதிஷ்குமார் கம்மியா தான் ஜெயிச்சார். ஆனாலும் அவர் முதலமைச்சராக்கி 4 வருஷம் 5 வருஷம் ஆள விட்டாங்க. இந்த தடவை கிட்டத்தட்ட 2 பேர் ஈக்குவல் சீட், 80+ தான் 2 பேரும் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுல பிஜேபிக்கு உரிமையோ தகுதியோ அந்த என்ன சொல்றது, அங்க அங்கீகாரமோ இருக்குது. அதே மாதிரி அடுத்து சந்திரபாபு நாயுடு மாறி எங்க கொடுக்க போறாரு? பவன் கல்யாணம் எப்ப போறாரு? அவர் பையனை முதலமைச்சராக்க போறதா சொல்றாங்க. ஸோ அதுவும் இது வேற. அதே மாதிரி இங்க அடுத்து ஐயோ எடப்பாடி தான். அதுக்கு முதல்ல எடப்பாடி ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் அந்த ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு பிஜேபி இங்கே சீட்டுக்களை வாங்கணும், அந்த வாங்குற சீட்டில் முக்கால்வாசி ஜெயிக்கணும். அத்தைக்கு மீசை முளைச்சா கதை தான். மீசையை கூட ஒட்ட வச்சுட்டு வந்துடுவாங்க. வரட்டும் பார்க்கலாம். அந்த நம்பர் ஈக்குவலா இருந்தாதான் நீங்க அந்த இது வருமே தவிர, இல்லாட்டி வேற சில ஆட்களை வச்சுதான் செல்மிஷம் பண்ண முடியுமே தவிர பிஜேபி கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு நான் பார்க்கல. இல்ல, பிஜேபி டைரக்டா அந்த பவர் இல்லாட்டினா கூட எம்எல்ஏ வாங்கி பல இடங்கள்ல ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு உதாரணம் அந்த அளவுக்கு இல்ல. இந்த பெர்செப்ஷனே வந்து இல்ல பிஜேபி கிட்ட எச்சரிக்கையா இருங்க. இத சொன்ன ஸ்டாலினும் எச்சரிக்கையா தான் இருக்கணும்.
அதிமுக மட்டும் எச்சரிக்கக்கூடாது, நீங்க உங்க கட்சியை பத்திரமா பாத்துங்க, பிஜேபி எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். எல்லா அரசியல்வாதிகளும் பிஜேபியை பார்த்து கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்கன்னு தான் நான் சொல்றேன். செங்கோட்டையனை கழுத்தறுத்தது, ஓபிஎஸ் நடுத்தருவில் விட்டது, தினகரனை உரிய நேரத்தில் அங்கீகரிக்காமல் விட்டதுன்னு இல்ல உங்களுக்கு ஓடோடி வந்து இந்த கட்சியவே ஒப்படைச்ச எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் பேரை கூட சொல்ல மாட்டேன். எடப்பாடிக்கும் அது பிஜேபி செய்கிற துரோகம் தான், அநீதி தான், நான் மறுக்க மாட்டேன். இது எல்லாத்தையும் கண்ணில் பார்த்த பிறகு இதுதான் எல்லாருக்கும் பிஜேபியோடு பழக்க வைக்க நினைக்கிறவங்க, எதிர்காலத்தில் வைக்கணும்னு விரும்புறவங்க எல்லாம் உஷாராக தான் இருக்கணும். திமுகவும் தங்களுடைய கட்சியை பாதுகாத்துக்கணும். நீங்க சொல்ற எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது அவ்வளவு ஈஸி இல்லை, வாங்குறதுனால ஒரு பிரயோஜனம் இருக்கணும். கவிழ்க்க பயன்படுமே தவிர அவங்க முதலமைச்சரை கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இல்லை. இப்போ ஸ்டாலின் ஒரு விஷயம் சொன்னார், ஓபிஎஸ் கூட்டத்தில் இணைப்பு விழான்னு ஒன்று நடத்தினாரு முந்த நாள். அதில் சொல்றாரு, எனக்கு கிடைத்த தகவல், ஒரு தகவல் வந்திருக்கு, அதிமுக பொதுச்செயலாளர் யாருன்னு பிஜேபி முடிவு பண்ணி வச்சிடுச்சு, எடப்பாடியை மாத்திட்டு கொண்டு போறாங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கேசவ விநாயகத்தை மாத்தினாங்கல்ல ஒரு பொறுப்புல இருந்து, அந்த கேசவ விநாயகத்தை அதிமுக பொதுச்செயலாளர் போறாங்க. பிஜேபியே ஒரு திட்டம் வைத்திருந்தாலும் அதிமுக யாரோ ஒருத்தர் தான் ஆக்குறது. ஸ்டாலின் இது உண்மையா இருந்தா சொல்றேன் நான். இப்போ நான் வித்தியாசம் புரியுதா? ஸோ உஷாரா எடப்பாடி இருக்கணும், எல்லா அரசியல்வாதியும் உஷாரா இருக்கணும் பிஜேபியை பார்த்து. டிடிவி தினகரன் சேரும்போது ஒரு பெரிய பெர்செப்ஷன் கிடைச்சது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்களா? டிடிவியும் இபிஎஸும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகிறதோ, ஒன்னா ஸ்டேஜுக்கு வர்றதோ, அப்படி என்ன நிகழ்ச்சி நடந்துச்சு? இல்ல பிரச்சாரம் தொடங்கி அவர் கூட்டின கூட்டத்துக்கு டிடிவி போகலையா? இல்ல டிடிவி ஏற்பாடு பண்ண முதல் பிரம்மாண்ட பிரச்சார கூட்டத்துக்கு எடப்பாடி போகலையா? எதுவும் பண்ணாமையே இருக்கிறது சார். இது வேலை நடக்கட்டும் சார், தொடங்கட்டும். இல்ல அவங்களை அசம்பிள் பண்றது பிஜேபி. இப்போ எவ்வளவோ போராட்டத்திற்கு பிறகு காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியாகி என்ன சார், ஒரு வாரம் ஆச்சு, ராகுல் ஸ்டாலின் ஒரு மேடையில கூட தோணலையன்றீங்களே, ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? நம்ம வேலையை கொஞ்சம் பார்ப்போம் சார். அந்த கேள்வியுமே அதுக்கெல்லாம் சூழல் வரட்டும் சார். அந்த கேள்வி இருக்கா? இல்ல என்ன சார்? இல்ல சார், ராகுலும் ஸ்டாலினும் ஒன்னா ஸ்டேஜ்ல ஏறக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் எப்ப ஏறணும்? அது எலெக்ஷனை ஒட்டி தான். அவ்வளவுதான். வாய்ப்பு இருக்குமா அப்படி? ரொம்ப கவலைப்படாதீங்க, உடம்ப பாத்துங்க. நடக்கிறத பார்த்து ஜாலியா விமர்சிக்கலாம், சரியா? அவன் பண்ணலையே, இவன் பண்ணலையே, பசிச்சா சாப்பிடணும், நல்ல இடத்துல வேலை பார்க்கணும், சம்பளத்தை வாங்குறமா, இஎம்ஐ கட்டணுமா, அப்படி போயிடணும் சார். ரொம்ப யோசிக்க அரசியல்வாதிகளை பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க, சரியா? ரைட். மதுரையில ஓபிஎஸோட இணைப்பு மாநாடா நடத்தி இருக்காங்க. அதோட சிக்னிபிகன்ஸ் என்ன? தென் தமிழ்நாடுக்கு இபிஎஸ் கொஞ்சம் எதிராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை மைல்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்களா? அதுவும் திமுக பண்றது. ஓ பன்னீர்செல்வத்தை பல்வேறு விமர்சனங்களுக்கு இடையில, எரிச்சலுக்கு இடையில ஸ்டாலின் சேர்க்கறதுனுடைய நோக்கம் நான் பார்க்கறது, அந்த ஓபிஎஸ்ஸால முக்குளத்தூர் ஓட்டுகளை கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணி அதிமுக பலவீனப்படுத்தி, முடிஞ்ச சசிகலா எடுக்கிற நிலைப்பாடு திமுகவுக்கு ஒத்து வர மாதிரி இருந்தால் அவரையும் அதே மாதிரி பூஸ்ட் பண்ணுறது, இல்லை எதிராக இருந்தால் அவரையும் சமாளிக்கிற மாதிரி ஓபிஎஸ்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, இப்படி பல கணக்குகள் இருக்கும். ஜாதி அரசியல் தான். ப்ளஸ் ஒரு நிஜத்தையும் சொல்லணும், பரஸ்பரம் மரியாதை வச்சிருக்கிறாங்க ரெண்டு பேரும். அது இந்த அரசியலை தாண்டி ஸ்டாலினுக்கு ஓபிஎஸ் மேலே ஒரு மரியாதை உண்டு, ஓபிஎஸ்க்கு ஸ்டாலின் மேலே ஒரு மரியாதை உண்டு. டிஎம்கே காங்கிரஸ் இடையே ரொம்ப முரண்பாடு இருந்துகிட்டே இருந்துச்சு, ரொம்ப வார் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு சீட்டு கொடுத்து அகாமடேட் பண்ணிட்டாங்க. ஆனால் மற்ற சின்ன சின்ன விசிகே, கம்யூனிஸ்ட் இந்த பார்ட்டிகளுக்கு சீட்டு கொடுக்கறதுல டிஎம்கே திணறிட்டு வராங்களா? ஏன் ஏதாவது டெட்லைன் வச்சிருக்கீங்களா? டெட்லைன் என்ன கிழமை? இன்னைக்கு திங்கக்கிழமை, மார்ச். இன்னைக்கு திங்கக்கிழமையா? இன்னைக்கு 5 மணிக்குள்ள எது டெட்லைன் வச்சிருக்கீங்களா? ஏன் நாளை கையெழுத்து போட்டால் ஒத்துக்க மாட்டீங்களா? என்ன அவசரம் சார்? ஒரு கட்சியா பேசிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர்கிட்ட கையெழுத்து போட்டு வருவாங்க. லேட்டு நிர்பந்தம் அப்படின்னு நீங்க வார்த்தைகள் எப்படி வேணாலும் போடலாம். பட் இது ஒரு பத்திரிகையாளராக இதெல்லாம் நான் பார்த்து பழகிய விஷயங்கள், இது ஒரு விஷயமே இல்லை. அதிமுக அது கூட என்ன தொடங்கலையே. அப்ப அவங்க தாமதமா இல்ல புறக்கணிச்சுட்டு காசிக்கு போறாளா? அதெல்லாம் சத்தம் இல்லாம நடந்துகிட்டு இருக்கும் சார். நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும், பாத்துக்கலாம். இப்போ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தா அந்த விஷயத்துல அவங்க வேகம் எடுக்க வாய்ப்பு இருக்குதா? இப்பவே நடந்துகிட்டு தான் சார் இருக்கும். எல்லாத்தையும் நமக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை சார். இன்னொன்று, கடந்த ஒரு 4 நாள் முன்னாடி மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு. முடிச்சுட்டு அதில் எதுவுமே பெருசாக பேசலை. எல்லா மாவட்ட செயலாளரும் எடப்பாடி தான் வீட்டுக்கு கூப்பிட்டாரு. ஒருத்தராக 2 நிமிஷம் அண்ணே உள்ள வாங்கண்ணே, ஒரு தொகுதிக்கு 4 பேர்னு லிஸ்ட்டு கொடுங்கண்ணேன்னாரு. சொன்னி 3 நாள் ஆகுது. இனிமேல் தான் அந்த லிஸ்ட்டை பார்க்க போகிறோம். இவங்க ஊருக்கு போய் அவங்க லெட்டர்களில் டைப் பண்ணி கொடுத்து நேரம் கொடுத்துட்டு இருப்பான்னு வச்சுப்போம். இப்போ தான் படித்து பார்க்க போகிறாரா எடப்பாடி? எனக்கு தெரிஞ்சு 150 தொகுதியில் அவர் கேண்டிடேட்டே முடிவு பண்ணிட்டாரு. அதாவது அறிவிப்பு வந்துச்சா? எனக்கு தெரியும். அது 150 தொகுதியில் குறைஞ்சது 15 பேர்கிட்ட சொல்லி வேலையை ஆரம்பின்னு சொல்லிட்டாரு. அதில் பல பேர் எனக்கும் தெரியும்.
அப்ப தேர்தல் வேலையை அதிமுக பார்க்கலையா? பார்த்துட்டு தானே சார் இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை சார். ஓகே, சைலண்டா ஒரு ஃபார்மாலிட்டி. அதெல்லாம் என்ன குழு போட்டாங்களா? அதிமுக பேச்சுவார்த்தை குழு போட்டாங்களா? தலைமைகளுக்கு ஏதாவது கூட்டம் நடந்திருக்கா? ஆனா யாருக்கு எத்தனை தொகுதி முடிச்சிட்டாங்களா? அன்புமணிக்கு சொல்லிட்டாங்களா? அபிஷியலா சொல்லல. அந்த மாதிரி ஒன்னொன்னையும் முடிச்சுட்டு தானே சார் இருக்கிறாங்க. இப்போ பிஜேபி கூட உள்ள தொகுதி பங்கீடு ஓரளவு முடிஞ்சிருச்சு. அதுல நிறைய நம்பர் மட்டும் தான் இழுவரின்னு இருக்கு. அதுவும் தகர ஓவர் போன் நடக்கும். இங்க இருந்து ஒருத்தர் அனுப்பிச்சிருப்பாங்க. ஒரு தொழிலதிபர் நடுவில் உட்காந்து எல்லா வேலையும் பண்றார். அவர் இங்க இருந்து அங்கே போய் சொல்லுவார், அங்க இருந்து இங்கே சொல்லுவார். அது நடந்துகிட்டு தானே இருக்கு. டக்குன்னு முடிவாகும் போது ஒரு நாள் ஃபார்மாலிட்டிக்கு சால்வே போடுவாங்க. ஒரு ஹோட்டல்ல எங்கேயோ சந்திச்சுட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானும்பாங்க. ஒரு நாளில் நடந்த கூத்தாது ஒரு மாசமா நடந்துட்டு இருக்கோம். நேற்று நைட் வரைக்கும் ஒரு நம்பர் போச்சு, ஒரு நம்பர் வந்துச்சு. புரியுதுங்களா? டிடிவி தினகரன் வந்து நான் வந்து என்டிஏ கிட்டே சீட் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ பிஜேபி கிட்ட, ஏன்னா பிஜேபி மூலமா சேர்ந்ததுனால அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. 2021ல வந்து ஓவரால் அலைன்ஸோட ஹோல்டு எடப்பாடி கிட்ட இருந்த மாதிரி இருந்தது. இப்போ அப்படியே மெல்லமா ஷிஃப்ட் ஆகி பிஜேபி கிட்ட போயிடுச்சு. அவங்க கண்ட்ரோல்ல எல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு இமேஜ் தெரியுது. இமேஜ்ல இல்ல, தோற்றம் நிஜம். அதுல கொஞ்சம் நிஜமும் இருக்கு. மக்கள் அதையும் பார்ப்பாங்கிற பயம் முதல்ல பிஜேபிக்கு இருக்கணும், எடப்பாடிக்கும் இருக்கணும். நம்ம இப்படி பலவீனமாக பார்க்கப்படுறோமே, நம்மள முதலமைச்சர் வேட்பாளர் இவ்வளவு தூரம் ஆளுகள்லாம் வந்து பேசுறாங்கல்ல பிஜேபி சார்பா. அந்த சொல்ற தொழிலதிபர் பேரை சொல்ல விரும்பல, இவருக்கே சில நட்பு இருக்கு வேலுமணி மூலமா பிஜேபி தலைவர். யார்கிட்டயாவது சொல்லி, ஏப்பா என் பேரை சொல்ல மாட்டீங்க, முதலமைச்சர் வேட்பாளர்னு ஏன் மோடியோ அமித்ஷாவோ சொல்ல மாட்டாங்களே, ஏன் கேட்கணும்ல சார்? அதிமுகங்கிறது பெரிய கட்சி சார், பலவீனப்பட்டு போயிருக்கலாம். இன்னைக்கு பெரிய கட்சி சார் அதிமுக. அதனுடைய பொதுச்செயலாளர் நீங்க இருக்கிறீங்க. ஸ்கூல் பையன் மாதிரிலாம் இப்படி உட்கார முடியாது. உட்கார வைக்கிற தகுதியை பிஜேபி கிடையாது. மிரட்டலாம், உருட்டலாம், என்ன பண்ணாலும் பிஜேபி சின்ன கட்சி தான், கமாண்ட் பண்ற இடத்துல இல்லை. ஆனா துரதிர்ஷ்டமா இன்னைக்கு அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி விட்டு கொடுத்து போயிருந்தா தினகரன் ஏன் டெல்லி போறாரு? ஓபிஎஸ் திமுக போறாரு? ஒரு வருஷம் முன்னாடியே எல்லாரும் ஒற்றுமை பத்தி பேசுற போது எடப்பாடி ஒரு மனசு இறங்கி வந்து, மனமாற்றம் இறங்கி வந்து கூட தப்பான வார்த்தை, ஒரு மனமாற்றம் அடைந்து சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு, சரிப்பா எல்லாம் ஒன்னா இருக்கலாம்ப்பா, ஆனா பொதுச்செயலாளர் பதவியை கேட்காதே, முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான், அடுத்த தேர்தல் நீங்க என்ன பண்ணிக்கன்னு ஒரு ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்திருந்தாருன்னா, அதிமுக பலமா இருந்தா அடுத்தவனுக்கு அங்க என்ன வேலை? நம்ம பலவீனமா பிரிஞ்சு போய் கிடக்கு வந்தா ஆளாளுக்கு நாட்டம் பண்றாங்க. சோ இந்த பலவீனத்துக்கு எடப்பாடியும் ஒரு காரணம். ஆனா அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாரு சார். முடியல சார். அதையே காயப்பட்ட இடத்துல எதுக்கு குத்துறிய? அவரால் முடியலன்னு தானே ஆகி போச்சு. அதுக்கு ஒரு பிஜேபி ஒரு ஸ்ட்ராட்டஜியா நினைச்சிட்டு இவர் பேரையும் சொல்ல மாட்டாங்க. அது ஸ்ட்ராட்டஜியா சார்? அதான் கேட்கிறேன். பிஜேபி முதலமைச்சர் வேட்பாளரை சொல்லலைன்னா இப்ப நீங்க யாரை முதலமைச்சராக போறீங்க? முதலமைச்சர் வேட்பாளரை சொல்வது எங்கள் பழக்கம் இல்லை. நார்த்ல டீல் பண்ண மாதிரி நிஜம்தான். அது நீங்க ஆட்சியை பிடிக்க போற மாநிலத்துல நீங்க சீட் ஷேரிங் கொடுக்குற இடத்துல இருக்கும் போது உங்க மாநிலத்துல நீங்க அதை வச்சுக்கோங்க. இங்க அதிமுக தான் தலைமை. இங்க ஒரு ஸ்டைல் இருக்கு. அதிமுக தொடங்கிய காலம் முதலா திராவிட இயக்கங்கள் குறிப்பா பொதுவா சொன்னா முதலமைச்சர் இவர் தான் சொல்லிட்டு தான் தேர்தலை சந்திப்பாங்க. இந்த வழக்கத்தை மாத்துறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? நீங்களே 30, 40, 50ன்னு கேட்டுட்டு இருக்கீங்களா? கேட்கிற இடத்துல இருக்கிற நீங்க எப்படி முதலமைச்சர் வேட்பாளரை தேர்வு செய்யலாம், அதனுடைய ஸ்ட்ராட்டஜியை முடிவு செய்யலாம்? இதை கேட்கிற துணிச்சல் எடப்பாடிக்கு இல்லாமல் போனது துரதிருஷ்டவசமானது. நெகட்டிவ் வேவ்ல அடையாளப்படுற விஜயை வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிறது அவங்களுக்கு எந்த வகையில பெனிஃபிட்? இல்ல, கண்டிப்பா இந்த சமீபத்திய சர்ச்சைகள், ஒரு வரியில முடிப்போமே, சமீபத்திய சர்ச்சைகள் விஜய்க்கு நல்ல பேரை கொடுக்கல, அல்லது இருந்த செல்வாக்குல கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்ற அதெல்லாம் இடம் போடுறதுக்கு ஒன்று கருவி. முதல்ல ஒரு 100 இருந்துச்சு, இப்போ ஒரு 37.5 போக மீது 63.5 தான் சார் இருக்குலாம் நீங்க சொல்ல முடியாது. வேலையெல்லாம் வேணா அதை பேசிட்டு இருக்கலாம். பெண்கள் ரசிக்கலைங்கிற போதே அவருக்கு இருந்த செல்வாக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு அப்படி ஒரு வரியில கடந்து வந்துடணும். மற்றபடி தேர்தல் ரிசல்ட் சொல்ல போகுது. அப்படி வர்ற விஜய் 100 பேர் வச்சிருந்தாரா? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு 70-80 ஆச்சா? இந்த சமீபத்திய குடும்ப சர்ச்சைகளுக்கு பிறகு ஒரு 50 ஆகுதா? கூட்டணி யாரு கூட சேர மாட்டேன் ஊழல்வாதிகள் சொன்ன பிறகு அந்த ஊழல்வாதிகள் கூட்டி வைக்கிறாரு. அந்த 50 25 ஆகுதா? அந்த 25 கிடைச்சா நல்லதுதான் தான் இவங்க நினைப்பாங்க. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் அது பிரயோஜனப்படுமே தவிர விஜய்க்கு எந்த வகையிலும் அது அரசியல் பலனை தராது. முதல் எலெக்ஷன்லயே சபார்டினேட்டா போயிட்டா கெரியரே க்ளோஸ். சபார்டினேட்டா போறது ஒன்றும் கேவலம் கிடையாது சார். நீங்க அப்படி கட்டமைச்சிட்டீங்க உங்களை. நான் ஆட்சிக்கு வருவேன், நான் அதிகாரத்துல பங்கு தருவேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு நீங்க துணை முதலமைச்சரோ ஆட்சியில பங்கு தர்றாங்கன்னோ 4-5 மந்திரி தர்றாங்கன்னு சொல்லி போனீங்கன்னா போகட்டும், துணை முதலமைச்சராகவே ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்க இலக்கு அதுதானா? அப்ப அந்த பதவிக்காக தான் இவ்வளவு வேஷம் போட்டீங்களான்னு கேள்வி வந்தால் அந்த விமர்சனத்தை வைக்கிற உரிமை நமக்கு இருக்கு. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை விஜய்க்கும் இருக்கு. ஓகே, இப்போ ஏடிஎம்கே அலைன்ஸ்ல வந்து டிடிவி வரும்போது ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சது. ஏடிஎம்கே அலைன்ஸ் பவர் ஆயிடுச்சுன்னு. இப்போ அவங்க விஜய் எக்ஸ்பெக்ட் பண்றதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கா டிஎம்கேக்கு? அப்படி பார்த்தா இன்னைக்கு வலுவான அணி யாருக்கிட்ட இருக்குன்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறோம். நானும் சொல்றேன், திமுக வலுவான அணின்னு சொல்றான். இந்த வலுவான அணியை கட்டமைச்ச பிறகு ஒரு பத்திரிகை விழாவில் போய் ஒரு கருத்தரங்களை முதலமைச்சர் பேசுறார். எங்கள் அணிக்கு மேலும் சில கட்சிகள் வருங்கிறார். அப்ப பயத்தினாலயா?
இல்ல, அங்க எதிராளியை பலவீனப்படுத்துவது, எதிராளி மேலும் பலம் பெறாமல் தடுப்பது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி 2 பேருமே யூஸ் பண்ணுவாங்க சார். யாரு வர்றாங்களோ கொடுக்க இடம் இருக்கு, அதிமுக சேர்த்துக்கிட்டே தானே போவாங்க. okay. சேர்க்கறதுனாலே ஒரு பயம்னு எடுத்துக்க வேண்டாம். அப்படி திக்கற்றவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, ஏற இடங்கள் கிடைக்க வழி இல்லாதவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கறதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் சமூக நீதியில ஒரு பங்குன்னு தான் எடுத்துப்பேன் நான். இல்ல, விஜய் வந்து தன்னை டிஎம்கே வெஸ் டிவிகேன்னு ஒரு விஷயத்த போர்ட்ரேட் பண்றாரு. ஸோ செகண்ட் பிளேஸ்க்கு அவர் ரேஸ்ல வேகமா வந்துடக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா ட்ரை பண்றாங்க. தெரியல, இது பிஜேபியுடைய சதியும் கூட இருக்கலாம் இல்ல. அதனாலதான் என்டிஏங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நல்லா கவனி. என்டிஏவுக்கு விஜய் இழுக்க முயற்சி, இந்த பவன் கல்யாணம் வச்சு பேசுறாங்க. அதெல்லாம் இப்போ வந்தது, ஒரு 4-5 நாளாவே அது ஓடிக்கிட்டு இருக்கு. என்டிஏவுக்கு வாங்க அப்படின்னு. என்டிஏ ஒன்னு எக்ஸப்ட் ஏடிஎம்கே மாதிரி. நீங்க யார ஊழல் சக்தின்னு சொன்னீங்களோ ஆதாரம் இருக்கா இல்லையா, அது உண்மையான மக்கள் முடிவு பண்ணட்டும், கோர்ட் முடிவு பண்ணட்டும். நீங்க 10 நாள் முன்னாடி ஒருத்தர் ஊழல் சக்தின்னு சொல்லுவீங்க, அந்த ஊழல் சக்தி தலைவராக இருக்கிற என்டிஏல போய் நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களை மக்கள் எப்படி பார்ப்பாங்க, இல்ல எப்படி பார்க்கணும்னு நீங்க விரும்புறீங்க சார்? சொல்லுங்க. திரும்ப சொல்றேன், மக்கள் முட்டாள்களா? உங்களை விட புத்திசாலி, நம்மை விட புத்திசாலி. அவங்களுக்கு எப்படி இடம் போடணுங்கிறது தாராளமா தெரியும் சார். நீங்க சொல்றது பூரா நம்புறது கேட்டா இதா? ஓகே, விஜய் டிவிகேக்கு வந்து 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போடுற கெப்பாசிட்டி கிடையாதுன்ட்டு பலரும் ஹார்ஷா விமர்சனம் வைக்கிறாங்க. ஸோ அவங்க அலைன்ஸை நோக்கி தான் போய் அப்படி நான் நினைக்கல. கேண்டிடேட் கிடைக்காமலாம் அந்த கட்சி இல்லை. கிடைக்கிற கேண்டிடேட் செல்வாக்கு மிக்கவரா, ஊர் அறிஞ்சவரா, தொகுதி அறிஞ்சவரா, இந்த மாவட்டம் அறிஞ்சவரா, இந்த மாநிலம் அறிஞ்சவரானா அதுல கேள்விக்குறி இருக்கும். ஆளே கிடைக்கலைங்கிற அளவுக்குலாம் அந்த கட்சி இல்லை. கட்டமைப்பு இல்லைங்கிறத நான் 100% ஒத்துக்குவேன். கிராமங்கள் தோறும் கிளைகள் இல்லை. தன்னெழுச்சியாக வந்த விஜய் ரசிகன் இருக்கானே தவிர ஒரு கட்டமைப்பு இருக்கணும், பூத் கமிட்டி போடணும், ஒரு கிளைக்கழகம் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இன்னும் அந்த கட்சி தன்னை கட்டமைச்சுக்கல. அதுக்கு நேரமும் இல்லை. இதுதான் நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தோம், நேரம் குறைவா இருக்கு, விஜய் போய் ஷூட்டிங்ல இருக்கிறாருன்னு 1 வருஷம் முன்னாடி எல்லாம் பேசணும். அதனால கேண்டிடேட்டே இல்லைங்கிற வாதத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். பலவீனமானவர்களா இருப்பாங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அது எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. தாவேக்கால இந்த முறை அதிகமா இருக்கும். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.